இந்த வைரமுத்துன்னு ஒரு வீணா போனவன் இருக்கானே, அவனுக்கு விளக்கமாருக்கு வந்து பட்டு குஞ்சோன்னு பேர் வச்ச மாதிரி அவங்க அப்பா ஆத்தா வந்து வைரமுத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த நாதாரி பையன் பேண்டின் ஷாம்பை தூக்கிட்டு இன்னும் தெரு தெருவா சுத்திட்டு இருக்கான். அந்த நாயும் அப்படிதான், எடுத்த உடனே அவனும் ராமர் கிட்ட போயிடுவான், அந்த ஆண்டாள் கிட்ட போயிடுவான். நீ முதல்ல வந்து உன்னையும் முதல்ல திருத்திக்கோ. அந்த ஒரு பாடகி, பெண் பாடகிட்ட சொல்லியிருக்கான், அம்மா உங்க பாடலில் ஒரு காமம் இருக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த நாதாரி பையில என்ன பண்ணணும், இவனை என்ன பண்ணணும்? ஒரு பொம்பளை பிள்ளை பாட்டு படிக்கிறதுல கூட நீ அதுல காமத்தை பார்க்கிறாய் என்றால் அப்போ உன் பேர் காமமுத்துன்னு தானே வைக்கணும். பேண்டின் ஷாம்பு எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொன்னானா. அவங்களும் அவங்க பாட்டியை கூட்டிட்டு போயிருக்காங்க. போனா இந்த பன்னாட பையன் ஷாம்பு கண்டிஷனரையும் தூக்கிட்டு வரானா. அப்போ எந்த அளவுக்கு வந்து இவனுக்கு எவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த சிந்தனை. அப்போ இவனோட எண்ணத்துலலாம் எப்படி ஒரு நல்ல எண்ணங்கள் வரும்? அதாவது எல்லாருமே அவங்களோட சுய லாபத்திற்காக மட்டுமே இந்து கடவுள்களை பழித்து பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி திரித்து பேசுவதாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களை விட்டுட்டு அல்லது இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரமே இவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியுமா, அந்த மாதிரி இவங்க காமோதகக்காரன். அதனால் இவனுக்கு பார்க்குறதுலலாம் வன்மமாக தெரியுது.